பணத்திலான ஆனது மட்டுமல்ல விலை என்பது. அதற்கு சரியான விலை கொடுக்க வேண்டும் என்று சொல்வார்கள். ஒரு விலை தராமல் எதுவும் நம் கைக்கு வராது என்கின்ற 2 சூட்சுமமான விஷயத்தை அவர் சொல்லிவிட்டு போனார். நான் இப்படி யோசித்து பார்க்கிறேன், பல நேரங்களில் நாம் சின்ன சின்ன விஷயத்துக்கு மிஸ் பண்ணுறோம். இப்போ இவ்வளோ அலர்ட்டாக இருக்கிறீங்கல்ல, உங்கள் எல்லாரையும் பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்க போகிறேன். எல்லாரும் பதில் சொல்லுங்க. அது இண்டிவிஜுவல் கொஸ்டின் தான், இண்டிவிஜுவல் ஆன்சர் தான். எல்லாரும் சொல்லலாம் பதில், யாரும் யோசிக்காதீங்க. அவங்களுக்கான பதில் சொல்லிடுங்க. சத்தமாகவும் சொல்லலாம், சைலண்டாகவும் சொல்லலாம், ஆனால் பதில் சொல்லிடுங்க. கேட்கவா? ஆர் யூ வித் மீ? ஆம் ஐ ஆடிபிள்? இந்த 2 விஷயத்தையும் கேட்டு கேட்டு எங்களுக்கு பழக்கம் டீச்சரில், முக்கியமாக கொரோனாவில். சார் ஆம் ஐ ஆடிபிள்? ஒன்றும் பதில் சொல்லாத, மரண உருவத்தில் இருக்கிற மாதிரியே இருக்கும். எங்களுக்கு சத்தம் போட்டு போட்டு பழக்கம். பாருங்க, ஒரு கியூ நின்றுட்டுருக்கு, 20 பேர் நிற்கிறாங்க கியூவில். 3 மணி நேரமாக கியூ நிற்கிது. நீங்கள் நிற்கிறீங்க, ஆனால் நீங்கள் தான் ஃபஸ்ட் ஆள். கவுண்ட்ரு திறக்குது. ஒருத்தர் தலைவெறி கோலமாக ஓடி வந்து சொல்கிறார், டிக்கெட் வாங்குறவர் தான் வச்சுக்கோங்களேன், சார் 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 நான் வாங்கிக்கிறேன் சார், சார் என்னை விடுங்க சார்னு உங்ககிட்ட கெஞ்சுறார். நீங்கள் தான் ஃபஸ்ட் ஆள். என்ன செய்வீங்க? ரொம்ப கஷ்டப்படுறார், பார்த்தாலே தெரியுது. ரியலி ஹீ இஸ் கேப்பபிள் கேண்டிடேட். ஒரு 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 மகப்பேறு அடையக்கூடிய ஒரு பெண்ணுன்னு வச்சுக்கோங்க, ஒரு சின்ன குழந்தை கையில் வச்சுருக்க ஒரு தாயின்னு வச்சுக்கோங்க, எது வேணாலும் வச்சுக்கோங்க. என்ன செய்வீங்க? அலோவ் பண்ணுவீங்களா? பாருங்க, உங்களை அலோவ் பண்ண வைக்கிறதுக்கு நான் எவ்வளோ ரெக்கமெண்டேஷன் பண்ண வேண்டியிருக்கு. சரியா? ஓகேவா? சரி, இப்போ அவங்க கவுண்டருக்கு போயிட்டாங்க. இப்போ நீங்கள் எங்கே நிற்பீங்க? நியாயமா? ஏற்கனவே ஒருத்தர் 2வது இடத்துல நிற்கிறாருல்ல, அவர் எங்கே போகிறது? அவர் ஏன் போகணும்? முடிவு உங்களது தானே. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கியூங்கிறது பாயிண்ட்ஸ். நீங்கள் ஒரு இடத்துல நிற்கிறீங்கன்னா அது மட்டும்தான் உங்களுக்கு சொந்தமானது. நீங்கள் முன்னாலோ பின்னாலோ போக முடியாது என்பது தான் ரூல். நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அந்த இடத்த, அவன் உங்கள் இடத்தை கேட்கிறான். நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா 21வது ஆளாக நீங்கள் வந்து நிற்கணுமே தவிர எந்த உரிமையும் உங்களுக்கு கிடையாது. 2வது நிலையில் உங்களை நீங்களே நகர்த்தி கொள்வதற்கு. பேசிக்குங்க, பேசிக் சிவிக் சென்ஸ். நமக்கு பல நேரங்களில் அறம் செய்கிறோம் என்கின்ற பொருட்டிலே பிளாக் ஸ்பாட் வந்துடுது, நமக்கு பிளைண்ட் ஸ்பாட் வந்துடுது. இந்த பிளைண்ட் ஸ்பாட் இல்லாமல் நம்மளை பார்த்துக்கணும். நான்